ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்ந்து அதாவது சிபிஐக்கு இப்போ கை மாறி இருக்கு இந்த கேஸ். ஸோ சிபிஐ கை மாறின இந்த கொஞ்ச நாள்லயே, அதாவது கொஞ்ச நாள் கூட இல்லை, ஒரு 2 நாள் கூட ஆயிருக்காது. ஸோ இந்த டைம்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன இது ஒன்று கிடச்சிருக்கு, க்ளூ கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இதுக்கு முன்னாடி எஸ்ஐடி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கல்ல இந்த கேஸ் சம்மந்தமாக. ஸோ அந்த இடத்துல போய் அவங்க டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது சில ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அது என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். இந்த சிபிஐ குழுவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 பேர் சிபிஐ குழுவாக இருக்காங்க. ஆனால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே, ஒரு 6 பேர் தான் இருக்காங்களா? ஏன்னா நிறைய டீம், ஏன்னா இது பெரிய ஒரு சம்பவம், இந்தியா முழுக்க எல்லாருமே பேசப்பட்ட சம்பவமாக இது நடந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 6 பேர் கொண்ட குழுவாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த 6 பேருமே ஒரு மிகப்பெரிய ஹைரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ இவங்க தான் இந்த கேஸை சிபிஐயாக இருந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இந்த சிபிஐ டீமோட தலைமையில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் ஐபிஎஸ், அவர் தான் தலைமையில் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் ஏடிஎஸ்பி, அப்புறம் ராமகிருஷ்ணன் டிஎஸ்பி, இவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. இவங்க கூட இன்னொருத்தருமே சேர்ந்து, அதாவது 2 பேர் சேர்ந்து, மொத்தம் ஒரு 6 டீமு, இவங்க 3 பேர் கூட இன்னொருத்தர் சேர்ந்து 1+1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக போறாங்க. இந்த 6 பேர் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 பேர் மட்டும் இல்லை, இவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. மெயினா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 6 பேர் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ சிபிஐ உள்ள வந்ததுக்கு அப்புறமா, இதுக்கு முன்னாடி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, போலீஸ் தரப்புல இருந்தெல்லாம் இந்த மாதிரிலாம். ஸோ அவங்க எல்லாருமே எல்லாத்துலையுமே விசாரணையெல்லாம் நடத்திட்டாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ, என்னென்ன க்ளூ கிடைச்சிருக்கோ, என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ, இந்த கேஸை பொறுத்து என்னென்னலாம் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கோ, அது எல்லாமே சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ ஒப்படைச்சது போக அவங்க இருந்த அந்த இடம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல சிபிஐ போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு எரிஞ்சு போன நிலையில ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆவணங்களும் எரிஞ்ச நிலையில அங்கங்க நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி எரிஞ்ச பொருட்கள்லாம் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எடுத்து ஆராய்ச்சி, அதாவது என்னென்ன இருக்குது, என்ன பென்ட்ரைவ், இது அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த பென்ட்ரைவ் ஏதாவது எரிஞ்ச மாதிரி ஏதாவது கிடஞ்சிதா, இல்லை இவங்க தான் எரிச்சிருக்காங்களா அப்படிங்கிற டவுட் செக் பண்ணுறதுக்காக அதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது எப்போ எரிச்சிருக்காங்க, இல்லை இந்த கேஸுக்கு முன்னாடியிலேருந்தே இது கிடக்குதா, இல்லை இந்த ஆவணங்கள்லாம் எது சார்ந்த ஆவணங்களாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதை கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில சிபிஐ இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க இருக்கிற ஃபேமிலியில் மேலோட்டமாக ஒரு விசாரணையில் இருந்தாங்க. சிபிஐ வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாருமே டைரெக்டாக போய் அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் டிவிக்கேல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க கூட்டத்துக்குள்ளே இருக்கிற நிறைய உறுப்பினர்கள், தொண்டர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட யார் எல்லாத்தையுமே நேரடியாக போய் விசாரிக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன குடும்பங்கள் எல்லாரையுமே நேரில் போய் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த எரியப்பட்ட நிலையில இருந்த இந்த ஆவணங்கள், அதாவது இந்த பென்ட்ரைவ், இது எல்லாமே என்னவா இருக்கும், அதாவது இந்த கரூர் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய புள்ளிகள், ஏதாவது இந்த பெரிய கட்சியாளுங்க யாரையாவது குறிக்கிற மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜஸ் இல்லை வேற ஏதாவது இருக்குமோ, அதனால இது எரிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வெளியே எழுந்துட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இது படத்துல எல்லாத்தையும் படம் இதுலயே பார்க்காதீங்க, நார்மலா தான் இருக்கும், இது வேற ஏதாச்சும் ஒருவேளை இது முன்னாடியே எரிச்சிருந்ததா ஏதாவது இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தரப்பினர், அதாவது எஸ்ஐடி அவங்கள சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சிபிஐக்கு அவங்களுக்கு தேவையான தகவல்லாம் கொடுத்தக்கப்புறம் இவங்க ஒரு விஷயத்த கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எல்லாமே இவங்க மட்டும் இல்லை, நார்மலா யார் இந்த மாதிரி சிபிஐக்கு மாற்றும் போதோ அவங்களுடைய ஆவணங்களை டிஸ்போஸ் பண்றது எல்லாருமே பண்றதான். ஸோ அந்த மாதிரி பண்ணதுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேபி இதுல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல இது இருந்து அது நமக்கு கிடைக்காம போயிருக்கு அப்படின்னா இது இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல இதுதான் இருந்திருக்கு, ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா மேபி இந்த கேஸ் அப்படி திரும்பறதுக்கான சான்ஸுமே இருக்கு. எஸ்ஐடி பக்கம் அவங்க விசாரிச்சவங்க பக்கம் திரும்பறதுக்கான சான்ஸுமே அதிகமா இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.